வெல்கம் டு யுவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து அந்த வீட்டையே கொளுத்தி போட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீட்ல ஒரு நாள் கூத்து, இதுக்கு மேல உங்ககிட்ட சரக்கு இல்ல அப்படின்ற மாரி ஒரு பேட்ச் குடுத்திருக்காங்க. இந்த பேட்ச் யாருக்கெல்லாம் குடுப்பீங்க அப்படின்ற மாரி காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கொளுத்தி போட்டாங்க. ஏன்னா, பிக் பாஸ் வீடுனாவே அப்படி எரியும் இல்லையா? அப்படின்ற இருக்கிற நிலைமையில அதிகமா வந்து பிரவீன் ராஜ் இருக்காரு இல்லையா? அவர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேட்ச் வந்து குடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு நாள் கூத்து தான். நீங்க வந்து உங்ககிட்ட அந்த அளவுக்கு சரக்கும் இல்ல. நீங்க வந்து மக்களோட மக்களா ஒத்து போக மாட்றீங்க. நீங்களா தனி வழியில போயிட்டு இருக்கீங்க. அப்படின்ற மாரி பிரவீன் ராஜ் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சைடு அப்சராவ பார்த்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தர் இருக்கார்ல துப்கார் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ரொம்பவே அமைதியா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நாளுக்கு மேல வேற எந்த சரக்கும் இல்ல. அதனால நீங்க இந்த வீட்ல இருந்து இருக்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு மேல இருக்க தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வியானா அவங்க வந்து ரம்யா ஜோக்கு வந்து குடுத்துருக்காங்க. வியானாக்கு. அவங்க குடுத்துருக்காங்கன்னா, நீங்க வந்து யார்ட்டயுமே பேச மாட்றீங்க. யார்ட்டயுமே மிங்கிள் ஆக மாட்றீங்க. ரொம்பவே சைலன்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இனிமே வந்து பிக் பாஸ் வீடு வந்து கொளுத்தி போடப்போது. யாரெல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்க போறாங்க? உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிக் பாஸ் சீசன் 9 உடைய அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல கண்டிப்பா குடுத்துட்டே இருப்போம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை.